காசா பகுதியில் ஹமாஸ் இயக்கத்தை வழிநடத்திய யாஹ்யா சின்வார் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் இஸ்ரேலிய தாக்குதலில் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காணாமல் போன அவரை கண்டுபிடிக்க இஸ்ரேலும் விசேட நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாஹ்யா சின்வார் நீண்ட காலமாக காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேன்ஹாஷ் மரீப் மற்றும் வாலா போன்ற முக்கிய இஸ்ரேலிய ஒளிபரப்பாளர் மற்றும் IDF ராணுவ புலனாய்வு இயக்குநரும் போன்ற செய்திகள் சின்வார் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூறியுள்ளன. ஆனால் இவர் இன்னும் உயிருடன் இருப்பதாக ஷின்பெட் நிறுவனம் நம்புவதாகவும் ஒரு தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியுள்ளன. தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலின் கூற்றுப்படி காசா பகுதியின் சுரங்கப்பாதையில் மறைந்திருக்கும் ஹமாஸ் தலைவர் அக்டோபர் 7 ஹமாஸின் தாக்குதலுக்கு பிறகு காணாமல் போயுள்ளதாக கூறப்படுகின்றது. இதனால் அவர் உயிரிழந்திருக்கலாம் என வெளிநாட்டு ஊடகங்கள் சந்தேகிக்கின்றன. சின்வார் பதுங்கியிருப்பதாக நம்பப்படும் பகுதிகளில் இஸ்ரேல் குண்டு வீசி தாக்கியுள்ளது. அவர் காயமடைந்த அல்லது கொல்லப்பட்டார் என்பதற்கான உறுதியான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்று மேலும் கூறப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் 5 நடைபெற உள்ளது. ஆளும் கட்சி சார்பாக தற்போதைய துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் மற்றும் குடியரசுக் கட்சி சார்பாக டொனால்ட் ட்ரம்ப் இருவரும் போட்டியிடுகின்றனர். கமலா ட்ரம்ப் இரு தரப்பினருமே தங்கள் தேர்தல் நடவடிக்கைகள் மும்மரம் காட்டி வருகின்றனர். அதன்படி அண்மையில் இருவரும் தொலைக்காட்சியில் நேரடி விவாதத்திலும் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி வேட்பாளர் இருவரில் மக்கள் மத்தியில் யாருக்கு கூடுதல் செல்வாக்கு உள்ளது என்பதை பரிசீலிக்க அவ்வப்போது கருத்து கணிப்பு நடத்தப்படும். ஏற்கனவே நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸ் முன்னணி வகித்தார். அதன்படி சிகாகோ பல்கலைக்கழகம் சார்பாக நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் ட்ரம்பை விட கமலா ஹாரிஸ் 38 புள்ளிகள் அதிகமாக பெற்று முன்னணியில் உள்ளார். ஆசிய மற்றும் அமெரிக்க வாக்காளர்களிடையே கமலா ஹாரிஸ் 38% புள்ளிகள் முன்னிலை வகிக்கின்றார். ஆசிய அமெரிக்க வாக்காளர்களில் 66% கமலா ஹாரிஸுக்கும் 28% ட்ரம்புக்கும் ஆதரவு தெரிவிக்கின்றனர். இன்னும் எதுவித முடிவுக்கும் வராதவர்கள் 6%. இவ்வாறிருக்க இந்த ஜனாதிபதி தேர்தலில் தான் தோல்வி கண்டால் இதற்கு பிறகு தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என ட்ரம்ப் செய்தியாளரிடம் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் அடகு கடன் தொடர்பான சட்டங்களில் சில திருத்தங்களை மேற்கொள்ள அந்த நாட்டு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டமானது எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடு கொள்வனவு செய்வதை இலகுவாக்கும் நோக்கில் இந்த புதிய சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி வீடு ஒன்றை கொள்வனவு செய்வதற்கு அடிப்படை காரணமாக மொத்த பெறுமதியில் 20% செலுத்த தேவையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 1.15 மில்லியன் டாலர்கள் பெறுமதியான வீடு ஒன்றை கொள்வனவு செய்யும் போது 20% அடிப்படை தொகையை செலுத்த தேவையில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. வீடு வாங்குவோரை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த மாற்றம் செய்யப்பட உள்ளதாக கனேடிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் முதல் தடவையாக வீடு கொள்வனவு செய்பவருக்கு 30 ஆண்டுகள் வரையில் அடகு கடன் தவணை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டங்கள் எதிர்வரும் டிசம்பர் மாதம் நடுப்பகுதி முதல் அமுல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்ட திருத்தங்கள் வீடு கொள்வனவு செய்பவர்களுக்கும் மில்லியன் கணக்கான மக்களுக்கும் பெரும் வசதியாக அமையும் என பிரதமர் கிறிஸ்டியா பிரிலாண்டா தெரிவித்துள்ளார். அமெரிக்கா சென்றுள்ள உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கியை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். கடந்த 32 நாட்களுக்குள் இரு தலைவர்களும் சந்தித்து பேசுவது இது 2வது முறையாகும். உக்ரைன் பயணத்தின் போது ஆகஸ்ட் 23 ஜெலன்ஸ்கியை மோடி சந்தித்து பேசினார். நியூயார்க்கில் ஜெலன்ஸ்கியை சந்தித்த புகைப்படத்தை எக்ஸ் பக்கத்தில் மோடி வெளியிட்டார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த உக்ரைன் பயணத்தின் போது எடுக்கப்பட்ட முடிவுகளை செயல்படுத்த இரு நாடுகளும் கடமைப்பட்டுள்ளதாகவும் மேலும் ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து பல நாடுகளின் தலைவர்களுடன் பேசி வருவதாக மோடி ஜெலன்ஸ்கியிடம் கூறியதாக வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூறினார். போர் நிறுத்தத்திற்கு விரைவில் வழி காணப்பட வேண்டும் என்று அனைவரும் நம்புகின்றார்கள். போரை தடுக்க பிரதமர் மோடி மேற்கொண்ட முயற்சிகளுக்கு ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்தார். மோடியின் உக்ரைன் பயணத்தையும் ஜெலன்ஸ்கி பாராட்டினார். பிரதமர் மோடி செவ்வாய்க்கிழமை நாடும் திரும்பியுள்ளார். இலங்கையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் புதிய அரசாங்கத்தின் பிரதமராக ஹரணி அமரசூரிய நேற்றைய தினம் பதவியேற்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பிரதமராக ஹரணி அமரசூரிய சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். அதேவேளை இதனூடாக இலங்கையில் 3வது பெண் பிரதமர் என்னும் பெருமையினை ஹரணி அமரசூரிய பெறுகின்றார்.
உலக வரலாற்றில் முதல் பெண் பிரதமராக பதவியேற்றவர் இலங்கையின் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க ஆவார். பின்னர் சந்திரிகா குமாரதுங்க பிரதமராக பதவி வகித்த நிலையில் தற்போது ஹரணி அமரசூரிய இலங்கையின் 3வது பெண் பிரதமராக பதவியேற்றுள்ளார். ஜப்பானின் தொலைதூர தீவான இசுதீவுக்கு அருகே நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 5.6 ரிக்டர் அளவில் பதிவாகியிருக்கின்றது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் மற்றும் உள்ளூர் வானிலை அதிகாரிகள் சுனாமி எச்சரிக்கை வெளியிட்டுள்ளனர். இதனால் தீவில் வசிக்கும் மக்கள் அச்சத்துடன் காணப்படுகின்றனர். 4 பெரிய டெக்டானிக் தட்டுகளின் மேல் ஜப்பான் நிலப்பரப்பு அமைந்துள்ளதால் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1500 நிலநடுக்கங்களை இந்த நாடு எதிர்கொள்கின்றது. அவற்றில் பெரும்பாலானவை சிறியவை, மேம்பட்ட கட்டிட நுட்பங்கள் மற்றும் நன்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட அவசரகால நடைமுறைகள் காரணமாக பெரிய நடுக்கம் ஏற்பட்டாலும் பாதிப்பு பொதுவாக கட்டுப்படுத்தப்படுகின்றது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த 2 தோழிகள் இரு நாடுகளுக்கு இடையே அமைதி வேண்டி தமிழக கோயில்களில் வழிபாடு செய்துள்ளனர். ரஷ்யாவைச் சேர்ந்த ஷெனியா என்பவரும் உக்ரைனைச் சேர்ந்த இலியானா என்பவரும் தோழிகளாவார். இவர்கள் இருவரும் இரு நாடுகளுக்கும் இடையே போர் துவங்குவதற்கு முன்பு இருந்தே நண்பர்களாக இருந்துள்ளனர். இந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே போரை நிறுத்தவும் அமைதி வேண்டியும் தமிழக கோயில்களில் வழிபாடு நடத்த முடிவு செய்தனர். இதற்காக இவர்கள் கடந்த 2 நாட்களாக கும்பகோணம் பகுதியில் உள்ள திருநள்ளாறு, திருநாகேஸ்வரம், கஞ்சனூர், சுக்கிரன், திருமணச்சேரி ஆகிய கோயில்களில் வழிபாடு செய்துள்ளனர். மேலும் ஆடுதுறை அருகேயுள்ள 69 சத்தனூர் கிராமத்தில் உள்ள திருமாத்திரம் அருளிய திருமூலர் கோயிலிலும் வழிபாடு செய்தனர். இதுகுறித்து இருவரும் செய்தியாளர் சந்திப்பில் பேசுகையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று கோயில்களில் வழிபாடு செய்துள்ளோம். எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. இதற்கு அடுத்ததாக நாங்கள் மதுரை மீனாட்சி அம்மன், பழனி, திருவண்ணாமலை ஆகிய கோயில்களிலும் வழிபாடு செய்யவுள்ளோம் என்றார்.